இஸ்ரேல் மற்றும் இந்தியாவுக்கு நடுவுல இந்த பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இல்ல இந்த 2 நாடுகளுக்குமான அந்த ஒரு நல்லுறவு எந்த அளவுல இருக்குன்றது சமீப காலங்கள்ல ஏற்பட்ட முன்னேற்றம் மூலியமா ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா, இப்ப இதுல ரொம்ப பெரிய ஒரு குண்ட தூக்கி போட்ட மாரி அசர்பைஜான் ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க. இஸ்ரேலோட ட்ரோன் தொழில்நுட்பத்த இந்தியா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டாங்க. பண்ணது மட்டும் இல்லாம தெஹ்ரானுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடிய அர்மீனியாவுக்கு அந்த ரகசியங்களை கொடுத்துட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய விதத்துல பல்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட செய்தி ரொம்ப வைரலான ஒண்ணா மாறிட்டு இருக்கு. என்னடான்னு பாக்குறப்போ இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெரோப் ட்ரோன்கள் இதை நம்ம இந்தியாவும் பயன்படுத்திட்டு இருக்கோம், அசர்பைஜானும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை அப்படியே மிமிக் பண்ற மாதிரி பிசிக்கலி அதே அப்பியரன்ஸ்ல இருக்க மாதிரி டிராகன் ஃபிளைன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோனை அர்மீனியா கடந்த 2025 செப்டம்பர் மாசத்துல வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட சீரியல் ப்ரொடக்ஷனை உள்ளாக்குனது மட்டும் இல்லாம அதை பத்தின ஏகப்பட்ட புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கப்போ அசர்பைஜான் இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மேல வச்சிருக்காங்க. அப்போ உண்மையில இந்த இடத்துல நடந்தது என்ன? இந்தியா இஸ்ரேலோட ட்ரோன் தொழில்நுட்பத்தை மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டாங்களா, இல்ல அசர்பைஜான் பண்ண ஒரு முட்டாள்தனத்தினால இஸ்ரேலோட தொழில்நுட்பம் அர்மீனியாவோட கைகள்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்பட்டிருக்கா? இந்த ஒரு பதிவுல இதுக்கான பதில தான் தேட போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை ஆர்கே தம்புக் ஷோ டிபி ட்ரெண்டிங்ஸ். ஜியோபாலிட்டிக்ஸ் நம்ம உள்ளூர் அரசியலை பத்தி நிறைய பேசுவாங்க. என்னன்னா ஒரு கட்சி இந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது, இல்ல இவங்கெல்லாம் இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, போன எலெக்ஷன்ல எதிர் எதிர் திசையில் நின்று திட்டிக்கிட்டவங்க இந்த எலெக்ஷன்ல ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்டா நடக்கும், இல்ல ட்விஸ்டா பார்க்கப்படும். ஆனா உண்மையான ட்விஸ்ட் எங்க தெரியுமா நடக்கும்? உள்ளூர் அரசியல் நடக்கிறத விட உலக அரசியல் ரொம்ப அதிகமா நடக்கும். இந்த ஜியோபாலிட்டிக்ஸோட ஒரு பியூட்டி அதுதான். அந்த குரூப்ல நின்று 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அலையன்ஸ் மாறுனா இல்ல ரீஜனல் செக்யூரிட்டி இல்ல ரீஜனல் இன்ட்ரெஸ்ட்னு வரப்போ 2 பேரும் ஒன்னா நின்னுப்பாங்க. இப்போ ரஷ்யாவும் இஸ்ரேலும் ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுகள். ஈரானும் ரஷ்யாவும் ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுகள். ஆனா அர்மீனியா அசர்பைஜான் வரப்போ இந்த கேமே இந்த இடத்துல மாறும். இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் சுத்தமா ஆகாது. ஆனா அதே இஸ்ரேலும் துருக்கியும் சேர்ந்து இந்த இடத்துல அசர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு இருக்கு. ஆனா அதே இஸ்ரேலோட வெப்பன்ஸ்க்கு எதிராக ரஷ்யா அர்மீனியாவுக்கு வெப்பன்ஸை கொடுப்பாங்க. கடைசியா நடந்த நகர்ன கொராபக் செகண்ட் கான்ஃபிளிக்ட்ல 2020 இஸ்ரேலோட வெப்பன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருந்துச்சு. என்னடா திடீர்னு நகர்ன கொராபக் கான்ஃபிளிக்ட் வரைக்கும் போயிட்டேன், அப்போ ரீசெண்டா எதுவும் நடக்கலையா? முதல்ல அதை சொல்லி முடிச்சிட கொஞ்சம் அட்வான்ஸ்டா போயிட்டேன். இப்போ அசர்பைஜானோட குற்றச்சாட்டு என்ன? முதல்ல ஒரு இமேஜை காமிக்கிறேன். இது இஸ்ரேலோட ஹெரப் ட்ரோன்கள். இந்த பக்கம் அப்படி நீங்க செகண்ட் இமேஜை பாத்தீங்கன்னா இது டவரான் நிறுவனத்தினால அர்மீனியாவோட அந்த நிறுவனத்தினால வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய டிராகன் ஃபிளைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ரேடியேஷன் ட்ரோன். இது ஒரு எலக்ட்ரோ ஆப்டிக் அண்ட் இன்ஃப்ராரெட் டார்கெட்டா கொடுத்து கூட இந்த ட்ரோனை பயன்படுத்த முடியும். ஸோ இது 2 ட்ரோனையும் நீங்க பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா 2த்துக்கும் பிசிக்கலி என்ன விதமான வேரியேஷனையும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2025 அக்டோபர் மாசத்துல இந்த டவரா நிறுவனம் முதல் முறையாக இந்த ட்ரோனை அறிமுகப்படுத்துறப்போ ரொம்ப பெரிய ஒரு ஸ்பார்க் அது கிரியேட் பண்ணுச்சு. ஆனா அப்ப அதை யாரும் பெருசா எடுத்துக்கல, ஜஸ்ட் கடந்து போயிட்டாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ பிப்ரவரி மாசத்துல இந்த ட்ரோனை சீரியல் ப்ரொடக்ஷனுக்கு உள்ளாக்குனது மட்டும் இல்லாம ஏற்கனவே அந்த ட்ரோனோட ரேஞ்ச் வெறும் 120 கிலோமீட்டர் தான். இப்போ இதை 180 கிலோமீட்டரா அதிகரிக்க போறோம். இதோட என்டியூரன்ஸ் டைம்ன்றது 4 மணி நேரமா இருந்தது 6 மணி நேரமா மாத்த போறோம். வார்ஹெட் வெயிட்டை 5 கிலோல இருந்து 7 கிலோகிராம் 8 கிலோகிராம் வரைக்கும் உயர்த்த போறோம்னு அர்மீனியா கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்ததுதான். வந்ததும் உடனடியாக அசர்பைஜான் இந்தியா பக்கம் கையை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அபிஷியலா அவங்க அலிகேஷனை வைக்கல, ஆனா இஸ்ரேலோட தொழில்நுட்பத்தை அர்மீனியாவுக்கு யாரு கொடுத்துருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதன் மூலயமா இஸ்ரேலோட செக்யூரிட்டியை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்களோட டோன்ல எப்படி இந்தியா மேல அந்த அக்யூசேஷன் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல யாரோட வெப்பன்ஸை எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு பேசிக் புரிதல் வேணும். முதல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ல 2020 இருந்து 2025 இந்த ஒரு 6 வருஷத்துல 28% வரைக்கும், அதாவது இஸ்ரேலோட ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ல 28% வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வாங்கியிருக்கோம். அதுவே அசர்பைஜானை பார்த்தோம்னா அசர்பைஜானோட ஒட்டுமொத்த இம்போர்ட்ல 64% அவங்க இஸ்ரேலை நம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னப்பா இஸ்ரேலுக்கும் அசர்பைஜானுக்கும் அவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கானா? இருக்கு. இஸ்ரேலோட ஒட்டுமொத்த ஆயில் இறக்குமதியில 40% அசர்பைஜான்ல இருந்து தான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலுக்கு ரொம்ப பிரைமரி க்ரூட் சப்ளையரா அசர்பைஜான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. மீதம் இருக்கிறது துருக்கி போன்ற நாடுகள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்தியா இஸ்ரேல் நட்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கணிசமா அசர்பைஜானோட ரிலேஷனும் இந்த இடத்துல பார்க்கப்படுது. இதுக்கு பின்னாடி இஸ்ரேலுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆதாயங்களும் சிலது இருக்கு. ஏன்னா அசர்பைஜான் சொல்லக்கூடிய நாடு ஈரானோட பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய நாடு. அந்த நாட்டுக்கு இஸ்ரேலோட ரேடார் போன்ற அமைப்புகள் அதிகப்படியா போறது
ஈரானை உளவு பார்த்த மாதிரி இருக்கும். அசர்பைஜானுக்குள்ள இஸ்ரேலோட மிலிட்டரி பிரசன்ஸ், ட்ரைனர்ஸை உள்ள அனுப்புறது, இல்லை இவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அந்த இடத்துல போறதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அதிகப்படுத்தின மாதிரி இருக்கும். தெஹ்ரான் உள்ள இருக்கிறதுனால ரொம்ப காஷியஸான ஒரு கேமா இஸ்ரேல் இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட ஏகப்பட்ட ஆயுதங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பராக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், ஐஏஇ ஹெரான், ஐஏஇ ஹெரப், ஃபால்கன் ஏவாக்ஸ், ஸ்பைக் மிசைல், ELM 2084 போன்ற ரேடார்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி அசர்பைஜானை பார்த்தோன்னா இஸ்ரேலோட ஹெரோப் ட்ரோன்கள், லோரா லோரா பாலிஸ்டிக் மிசைல், பராக் 8 சாம், ஆர்பிட்டர் ட்ரோன்கள் மற்றும் ஹெர்மஸ் 900 போன்ற ட்ரோன்களை பயன்படுத்திருக்காங்க. அதே இந்தியாவுக்கு ஆர்மீனியாவுக்கு நடுவில் ரொம்ப பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் போயிட்டு இருக்கு. நம்மளோட ஸ்வாதி ரேடாஸை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்மளோட ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை சில இடங்களில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கு. அதே மாதிரி நம்மளோட பினாக்கா MLR சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட 80 சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு டோவ்ட் ஆர்டிலரி கன் சிஸ்டமே வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 3 நாடுகளுக்கும் நடுவில் ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் ஆனது இருந்துட்டு இருக்கு. இப்போ இவங்களோட குற்றச்சாட்டு உண்மையா? இஸ்ரேலோட டெக்னாலஜியை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்தியா ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோன்னா அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதாவது இந்தியா கிட்ட அதுக்கான டெக்னாலஜி இருக்கு. இஸ்ரேலோட ட்ரோன்களை நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்த ஹெரோ ட்ரோன்களை நம்மளோட நாடுகளில் உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ அதோட கம்ப்ளீட்டான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ன்றது நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் இது இந்தியா தான் கொடுத்துருப்பாங்க, இல்லை இந்தியா தான் இதை அர்மீனியாவுக்கு கொடுத்துருக்காங்கன்றதுக்கு எந்த விதமான சாலிட் எவிடன்ஸும் இந்த அசர்பைஜான் கிட்ட கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்தியா மேல ஃபேக்கான ஒரு அலிகேஷனை வைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு தவறான விஷயம் இந்த இடத்துல. அப்போ வேற என்னப்பா, இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா செயல்படலை, பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு தாக்குதலில் கூட பாகிஸ்தானோட பல இடங்கள்ல அவங்களோட ரேடாரை இந்த ட்ரோனை பயன்படுத்தி நம்ம நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டெக்னாலஜி நம்ம அர்மீனியாவுக்கு கொடுக்கறது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்காக தானே பார்க்கப்படும். அப்போ இந்த இடத்துல எப்படி இது லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த வேலையை பார்த்தது அசர்பைஜான் தான். ஆக்சுவலாக 2020 இரண்டாவது நகர்னோ கராபாக் வார் நடக்கிறப்போ அதிகப்படியா அசர்பைஜான் பக்கம் இந்த போரை திருப்பினதே இந்த ட்ரோன்கள் தான். காரணம் 8 மணி நேரம் இந்த ட்ரோன்கள்னால வானத்தில் பறக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதோட அதிகபட்ச சீலிங் ஹைட் என்னன்னு பார்த்தோன்னா 15,000 அடி உயரத்துலேருந்து 16,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். ஸோ அசர்பைஜான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ட்ரோன்களை அதிகமான எண்ணிக்கையில் அர்மீனியாவோட பகுதிகளை நோக்கி லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அர்மீனியா வந்து அது வரைக்கும் அதிகமாக நம்பி இருந்தது சோவியத் யூனியனோட வெப்பன் சிஸ்டமே, ரஷ்யாவோட வெப்பன் சிஸ்டமே தான். அப்படி இருக்கப்போ எந்தெந்த இடத்துலலாம் ரஷ்யாவோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கோ அந்த ரேடார்ஸை லொக்கேட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலை. இது வானத்து மேலே பறந்துட்டு இருக்கும். அதை அர்மீனியானால கண்டுபிடிக்க முடியல. அதுவும் 8 மணி நேரமாக இந்த ட்ரோன்கள் வானத்தில் பறந்துட்டு இருக்கிறப்போ அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை இவங்க லான்ச் பண்ணுறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லை, அதிகப்படியாக அசர்பைஜானோட மிசைல்ஸ் வருதுன்றப்போ அந்த சாமை இவங்க ஆக்டிவேட் பண்ணதும், ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணதும் அந்த லொகேஷனை இந்த ட்ரோன்கள் கண்டுபிடிச்சிருச்சு. உடனடியாக அந்த இடத்தை நோக்கி தானா மேலே பறந்துட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு டார்கெட் ஆனது இருக்கு. மேலே இந்த ட்ரோன் பறந்துட்டே இருக்கின்றப்போ அந்த டார்கெட்டை ஃபைண்ட் பண்ணுற வரைக்கும் மேலேயே சுற்றி பறந்துட்டு இருக்கும். அண்ட் இதில் வந்து நாய்ஸ்ன்றது அதிகமாக வருது. அந்த சாம் ஆக்டிவேட் ஆனதும் இதுலேருந்து ரேடார் வெளியில் வந்ததும் இது ஆன்டி ரேடியேஷன் ட்ரோன் தானே, கரெக்டாக அந்த ரேடார் வேவ்ஸை பிடிச்சி உடனடியாக ஒரு டைவ் அடிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அந்த இடம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறமா திரும்ப அந்த இடத்த நோக்கி ஃபாலோ அப் ஸ்ட்ரைக்ஸ் அசர்பைஜான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஆர்ட்லரியை பயன்படுத்தி அடிச்சாங்க, அவங்களோட பைரக்தார் போன்ற ட்ரோன்களை பயன்படுத்தி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த யுத்தத்தோட போக்க திருப்பினதுல இந்த ஹெரப் ட்ரோன்ஸ்களோட பங்கு கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம். அதாவது கிட்டத்தட்ட இந்த யுத்தம் மாறினதுக்கு இந்த ட்ரோன் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு ட்ரோன். அசர்பைஜானோட பிரசிடென்ட்லாம் கையில பிடிச்சிக்கிட்டு போஸ் எல்லாம் கொடுத்தாங்க அந்த யுத்தத்தை அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா. அதனால அர்மீனியா சில பகுதிகளை இழந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன் சிஸ்டம் இப்போ இந்த கைகளுக்கு போயிருக்குது. அவங்களால ஏற்றுக்க முடியல. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, இதுல ரொம்ப பெரிய ஒரு தப்பை இவங்களும் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த 2020 கான்ஃபிளிக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 39க்கும் அதிகமான ட்ரோன்கள், கீழே விழுந்து வெடிக்காத ட்ரோன், இல்ல அதாவது கீழே விழுந்து வெடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகாத ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு 39க்கும் அதிகமான ஆப்ஜெக்ட்ஸை அர்மீனியா கேப்சர் பண்ணாங்க. அடுத்த 5 வருஷத்துல பிசிக்கலி விசிபிளா இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை வெளியில எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுல இந்தியா ஹெல்ப் பண்ணிருக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. அர்மீனியாவுக்கு ரஷ்யாவோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுலயும் அர்மீனியாவுக்கு கணிசமான அளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 வருஷத்துல அவங்க அந்த ட்ரோனை பிரிச்சு மேஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த ஹரப் ட்ரோன்களை விட கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை இப்ப இந்த டவரான் நிறுவனத்தின் மூலமா வெளியிட்டிருக்காங்க. இன்னும் 2-3 வருஷத்துல இதே அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரோன் அவங்க வெளியிட்டாலும் இந்த இடத்துல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ட்ரோனை கொண்டு போய் அவனோட நாட்டில் போட்டுட்டு பழியை மொத்தமும் இந்தியா பக்கம் திருப்புறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஆனா இது மூலியமா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. அடுத்த யுத்தமானது திரும்ப அர்மீனியாவுக்கு அசர்பைஜானுக்கு நடந்துச்சுன்னா போன தடவை எந்தெந்த இடத்துலலாம் அர்மீனியா லேக்ல இருந்தாங்களோ, எந்தெந்த இடத்துல அசர்பைஜான் அவங்களால திருப்பி அடிக்க முடியாம இருந்ததோ ஒவ்வொரு துறைகளையும் இப்போ பூஸ்டப் பண்ணிட்டு வராங்க. இது அசர்பைஜானுக்கு ரொம்ப பெரிய ஒரு பதட்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னும் உள்ள
கொண்டு வந்துட்டாங்கன்னா, அசர்பைஜானோட ஆட்டத்துக்கு அர்மீனியானால ரொம்ப பெரிய ஒரு முட்டுக்கட்டை இந்த நேரத்துல போட முடியும். ஸோ, இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இஸ்ரேலோட தொழில்நுட்பத்த இந்தியா வந்து வெளியில கசிய விட்டுட்டாங்கன்னு, அசர்பைஜான் புதுசா இப்போ ஒரு டிராமாவ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ, அடுத்த வீடியோஸ் இருக்கும். அதுவரை நண்பர்களுக்கு உங்கள் ஆர்கே.